வெள்ளக்காரன் எடுத்த கணக்கெடுப்பின்படி தான் இன்னும் நீங்க கொடுத்துட்டு வர்றீங்க. வெள்ளக்காரன் 1931 எடுத்துறான். தமிழ்நாடு எடுத்தீங்க. அப்போ தமிழ்நாடு வந்து சென்னை மாகாணம் மெட்ராஸ் பிரசிடென்சியா இருந்தது. அப்போ கணக்கெடுப்பு நடத்துனீங்க. அது அடிப்படையில் இன்னும் நீங்க தமிழ்நாட்டில் கொடுத்துட்டு வர்றீங்க. அப்போ இன்றைய உண்மை நிலவரம் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? அப்போ தெரியறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் இல்லைன்னா சமூக நீதி மேல அக்கறை உங்களுக்கு இல்லை. இன்னைக்கு என்னென்ன, அதாவது இன்னைக்கு ஜாதி அடிப்படையில் தான் நீங்க கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் கொடுக்குறீங்கன்னா, அப்போ அந்த ஜாதி எந்தெந்த ஜாதி அதில் பயன்பெற்றிருக்கிறார்கள், எந்தெந்த ஜாதி பயன்பெறல, எந்த ஜாதியில் அப்படியே தேக்கத்தில் இருக்கிறது என்றெல்லாம் எடுத்து விவரங்கள் கலெக்ட் பண்ணாதான் அதுல நீங்க அதுக்கு அந்த அடிப்படையில் நீங்க கொடுக்கலாம். அதிகப்படுத்தலாம், இல்ல குறைக்கலாம், இல்ல வேற இடஒதுக்கீடு மட்டும் சொல்லல, நலத்திட்டங்கள் கொடுக்கலாம். உதாரணம், மீனவர்கள் நீங்க கணக்கெடுப்பு நடத்துங்க. அந்த மீனவர்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க, இன்னும் குடிசையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா, அந்த வீடு எவ்வளவு பெரிய வீடு, எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வீடு இருக்கு, அவங்க நிலம் வச்சிருக்காங்களா, இல்ல அவங்க குடும்பத்தில் படிச்சிருக்கிறாங்களா, இல்ல பெரிய போட் வச்சிருக்காங்களா, சின்ன போட் வச்சிருக்காங்களா, வலை எப்படி வச்சிருக்கிறாங்க, இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தீங்கன்னா அதற்கேற்ப நலத்திட்டங்களை நீங்க கொடுக்கலாம், சலுகைகள் கொடுக்கலாம், திட்டங்கள் கொடுக்கலாம், இடஒதுக்கீடு கொடுக்கலாம். அப்பதான் உண்மையான வளர்ச்சி அடையும். அப்போ இது கூட புரிஞ்சுக்காம பேசுறது வந்து இது வந்து சமூக நீதி மேல அக்கறை இல்லாதவர்கள் இப்படி பேசுவாங்க. அதாவது எல்லாமே இப்ப இதுல ஒருமித்த கருத்து உள்ள தலைவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேச்சுவார்த்தை முதல் கட்டத்துல தான் அமைதியா என்ன அறவழி போராட்டம் தான். ஏன்னா அழுத்தம் கொடுக்கணும். அது மக்கள் இப்ப நாங்க செய்யற எங்களுடைய நோக்கம் என்னன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுதான். இது போன்ற கருத்தரங்கு நடத்திட்டு வரோம். நாங்க அங்க அந்தந்த மாவட்டத்துக்கு போய் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கிறோம். நாங்க அதன் பிறகு மற்ற தலைவர்கள் எல்லாம் பேசி அதுக்கடுத்து ரோடு சாலையில இறங்கினா போதும். ஆனா போராட்டம் சொன்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி பல வரலாறு இருக்கிறது. அதுவும் நீங்க மறந்துடாது. அதிகமா வரும். ஏன்னா இப்போ தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு தமிழ்நாட்டில் 18 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கு. பழங்குடி மக்களுக்கு 1 விழுக்காடு இருக்கிறது. இன்னைக்கு உண்மையிலே பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயம் தமிழ்நாடு 22 விழுக்காடு இருக்கிறார்கள். அப்ப அந்த அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு உயர்த்தணும். அதே போன்றுதான் இன்னைக்கு எம்பிசி பாத்தீங்கன்னா 20% இருக்கு, 24% கிடைக்கும். பிசி பாத்தீங்கன்னா 30% இருக்கு, 45% உயர்த்தணும். அது நீங்க கணக்கெடுப்பு நடத்தினா தானே கிடைக்கும் உங்களுக்கு. அப்ப இந்த வாய்ப்பை விட்டுட்டு எவ்வளவு பெரிய வாய்ப்பு வந்திருக்கு உங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.